صلاة دائمة بدوام ملك الله. நேற்றைய பயானில நோன்பை பாத்திலாக்குற நோன்பை முறிக்கிற விடயங்கள்ல சில விடயங்களை பார்த்தோம். அந்த அடிப்படையில் ஒரு முக்கியமான விடயம், சிலவங்களுக்கு இந்த ஷலி, உங்களுக்கு தெரியும், இந்த செம, இது வாய்க்கு வந்தால் என்ன செய்கிறது? தும்மல் போற நேரத்தில் வாய்க்கு சில நேரங்கள்ல அந்த செம வரும். இது வாய்க்கு வந்தால் துப்பிவிட வேண்டும். இது பொதுவாக தொழுகையிலேயும் தான். சில நேரங்களை பாருங்க, தலையில் இருக்கக்கூடிய இந்த சளி செம அப்படியே தொண்டையால இறங்கும், தானாக அது இறங்குகிறது. அது பாத்திலாகாத நோன்பை. இந்த செம தலையில உள்ளதோ, நெஞ்சில உள்ளதோ, மூக்குல உள்ளதோ வாய்க்கு வந்துட்டால், நாக்குல அத டேஸ்ட் விளங்கிட்டால் துப்பிவிட வேண்டும். தொழுகையிலே அப்படித்தான். தொழுது கொண்டு இருக்கிறோம், ஒரு தும்மல் பேத்திச்சு, தும்மல் போனால் வாய்க்கு செம வரும். சில நேரங்கள்ல வந்தா என்ன செய்யும்? அப்படி முழுங்கினால் தொழுக பாத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதற்கு அழகான விளக்கத்தை சொல்லி தந்தார்கள். புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். எப்படி என்றால், நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒருத்தர் தொழுகிற நேரத்தில் உட வாயில இந்த கிளவண்டத்துல பிரச்சனை இல்லை, எச்சி அதுல புழுங்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. தொழுது கொண்டு இருக்கிற நேரத்திலையும் புழுங்கலாம், நோம்பு பிடிச்சு கொண்டு இருக்கிற டைம்லையும் குடிக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. இந்த வாயில எச்சி இந்த கிள வராட்டி எங்களால பேச இயலாது. அல்லாஹ்வோட சக்தியை பாருங்க, அல்லாஹ்வோட நிஅமத்தை பாருங்க. என வாயில இந்த கிளை இப்படி ஊறிக்கொண்டே இருக்குது. அது இல்லாம காஞ்சிட்டா எங்களால பேச இயலாது. அதே போல் அல்லாஹு தஆலா அதுல கொடுத்திருக்கிற சக்தி, ஒரு டிஎன்ஏ செக் பண்ண டைம்லையும் கூட அது அவரோட பிள்ளையாண்டு பார்க்கறதுக்கு அந்த பிளட்ட பார்க்க முன்னால அப்படியும் பார்க்கலாம், இந்த கிளை வச்சும் பார்க்கலாம், எச்சில வச்சும் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அதை அப்படி வச்சுக்கொண்டேதான் இருக்கிறான். அது நாங்க பிறந்ததிலிருந்து மௌத்து வரையில் அப்படி ஊறிக்கொண்டுதான் இருக்கிறது. மௌத்தான பின்னாலும் வாயால வடிகிறது. எங்களால் அது செய்ய இயலாது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அப்படி வாய்க்குள்ள வச்சுட்டாரு. அது இல்லைன்னு வைங்களே, அது காஞ்சது வைங்களே, எங்களால பேச இயலாம். ஒரு சொல் சரியாக வராது, வாயில ஒட்டும், வாய் காயும். வாய் காஞ்சா பேச இயலாது, வாய் காஞ்சிட்டா பேச இயலாது, ஒரு வேர்டும் சரியாக வராது. அல்லாஹ் வச்சுக்கிறான். அது அப்படியே ஊறிக்கொண்டு ஒட்டோவாக அது அப்படியே வேலை செஞ்சு கொண்டுதான் நீக்குது. அந்த நேரம் பாருங்க, ஊறிக்கொண்டு நீக்குது. அல்லாஹ்வுடைய சக்தி, சுப்ஹானல்லாஹ். அப்ப அதை குடிக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. தொழுது கொண்டு இருக்கிற டைம்ல குடிச்சத்துல பிரச்சனை இல்லை, புலிகிலத்துல பிரச்சனை இல்லை. செம வாய்க்கு வந்தால் என்ன செய்கிறது? ஷலி வந்துட்டால் நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னார்கள், புகாரில வருகிற ஹதீஸ், நீங்க ஒருத்தர் தொழுது கொண்டிருக்கிற டைம்ல இந்த செம ஷலி வாய்க்கு வந்துட்டா, ஒன்றோ நீங்க இடதுபுறமாக துப்பிக் கொள்ளுங்கள். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அது ஓகே, அது சரி. ஏன்னா அவரோட காலத்தில் அந்த பள்ளி எல்லாம் இந்த மாதிரி டைல் இருக்கல்ல, காப்பத்து இருக்கல்ல, சும்மா அந்த மணல் தான் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி வாய்க்கு வந்தா குடிக்காதீங்க, கிளையண்டா குடிங்க, செமையண்டா குடிக்காதீங்க, அதை கீழே துப்பிட்டு அதை புதைச்சு போட்டுடுங்க. அந்த டைமுக்கு அது சரி. இப்ப செய்யணுமா எங்கட பள்ளியில? ஏலாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காலத்துக்கும் தேவையான மாதிரி பேசுவாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, தோழர்களே, நீங்க முன்னுக்கு கிப்லா சைட பார்த்து துப்பாதீங்கன்றாங்க. இது புகாரில வர ஹதீஸ். கிப்லா சைட பார்த்து கிப்லாவுடைய டைரக்ஷனுக்கு துப்பாதீங்க. ஏனது நீங்க அல்லாஹ்வோட பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். கிப்லாவுடைய சைட பார்த்து, கிப்லா பக்கத்தை பார்த்து தொழுகையில மட்டுமல்ல எந்த டைமிலும் துப்பக்கூடாது. சிலவங்க கவனம் இல்லை, அதுல கிப்லா சைட பார்த்து துப்புறோம். ஒழுவெடுக்கிற டைம்ல கிப்லா சைடுக்கு அங்க ஒழுவெடுக்கிறோம், முன்னால அந்த ஹவுல் ஒழுவெடுத்தா நபிய கிப்லா சைட் அப்படி பார்த்து துப்புற. துப்பினால் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, கியாமத்து நாளில் அவர் எழுப்பப்படுகிற நேரத்தில், அவரை அல்லாஹ் எழுப்புற நேரத்தில் அவருடைய முகத்தால் அவர் துப்பின அந்த துப்பி நீர், அந்த எச்சி முகத்தில் வடிந்து கொண்டிருக்கும் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
எவ்வளவு ஒரு கேவலம் அது, எவ்வளவு ஒரு இழிவு, செய்யக்கூடாது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க தொழுகிற டைமில் அப்படி உங்களுக்கு செம வந்தால் நீங்க கிப்லா சைட பார்த்து துப்பாதீங்க, வலது சைடுக்கும் ரைட் சைடுவே துப்பாதீங்க. ஏனது ரைட் சைடுல துப்பவா வேண்டத்துக்கான ரீசன், மலக்குமார்கள் இருக்கிறார்கள், மலக்குமார்கள் வலது சைடில் இருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, நபியே இடது சைடுல மலக்குமார் இல்லையா, அப்ப ரைட்ல மட்டும் லெப்ட்ல இல்லையா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு அதை விளங்கப்படுத்தினாங்க. சொன்னாங்க, தோழர்களே, வலது சைடுல துப்பவானாம் என்று சொல்றதுக்கான காரணம், ரைட் சைடில் இருக்கக்கூடிய மலக்கு தான், லெப்டில் இருக்கக்கூடிய மலக்குடைய லீடர் அவர் தான். இவர் தான் வலதில் இருக்கிறவர் தான், ரைட் சைடில் இருக்கிறவர் தான் லீடர், பெரியவர். லெப்டில் இருக்கிறவர் அவர் இரண்டாவது இடத்தில் உள்ளவர், அவர் இரண்டாவதால், ஏறு ஃபெஸ்டால். அதனால நீங்க ரைட் சைடுல துப்பவானாம் என்றாங்க. இடவில துப்பிக்கோங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு, ஒன்று இடவில துப்பி புரட்சி போடுகிறது. இன்னும் ஒன்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி ஏலாமலானால், அந்த காலத்துல சஹாபாக்கள் காலத்துல சரி, பள்ளிக்குள்ள துப்பினா புரட்சிடலாம். இந்த காலம் வாய்க்கு வந்தா என்ன செய்யற, தொழுகை விட்டுட்டு போகலவே, முழுங்கினால் தொழுகை பாத்தில், முழுங்கினால் தொழுகை பாத்தில். இப்ப என்ன செய்யறாங்க, அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. என்ன சொல்லி தந்தாங்க என்றால், அப்படி வந்துட்டால் நீங்க உடுத்திருக்கிற உடுப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்பி காட்டினாங்க, துப்பி அப்படி கசக்கி காட்டினாங்க. விளங்காம வச்சுக்கோங்க, அடுத்தவருக்கு விளங்காமல், அடுத்தவரு காணாமல் மெதுவாக துப்பிக்கோங்க. துப்பிட்டு பிறகு இன்ஷா அல்லாஹ் கழுவி போடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்பிட்டு உடுப்பை கசக்கி காட்டினாங்க. இப்படி அன்பானவர்களே, அப்ப தொழுகையில, நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிற டைமில வாய்க்கு ஒரு தும்மலினால இந்த சிம வந்துட்டா அதை நாங்கள் குடித்து விடக் கூடாது, துப்பி விட வேண்டும். தொழுகையில வந்தாலும் துப்பி விட வேண்டும், குடிக்க கூடாது. சும்மா அந்த உமிழ் நீர் எச்சில் வந்ததில் பிரச்சனை கிடையாது. தலையில் இருக்கக்கூடிய சளி சும்மா இறங்கு தடுமலி, அப்படி தலையால நாங்க சில நேரங்கள்ல மூக்க இழுத்தா சளி இறங்கும், அதுல பிரச்சனை இல்லை, அது குடிச்சத்துல பிரச்சனை இல்லை, நோன்பு பாத்தில் ஆகாது, தொழுகை பாத்தில் ஆகாது. வாய்க்கு வந்தால் தான் இந்த சட்டம். எனவே இந்த சட்டத்தை நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதோட சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், எங்களோட தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கான ஓதல்களும் ஔராதுகளும் நிறைய சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அதுல விசேஷமான ஒன்று தான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நிறைய பேர்கள் பிரச்சனைகள் வந்தா, கஷ்டங்கள் வந்தா, கடன் பிரச்சனைகள் வந்தா, பிள்ளைகளால பிரச்சனைகள் வந்தா, குடும்பத்தில பிரச்சனைகள் வந்தா ஒவ்வொரு விதமான முடிவுகள் எடுப்பாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி தந்த ஔராதுகள், ஓதல்களை ஓதுறாங்களான்னு பார்த்தா அதுல நம்பிக்கை இல்லை, இருக்கிறதான். அது நடக்குமா நடக்காதா என்ற ஒரு நம்பிக்கையோடு ஓதுகிறார்கள். அப்படி அல்ல, நாம் செய்கிற நேரத்தில் அல்லாஹ் இந்த ஓதலின் பரக்கத்தை கொண்டு, இந்த துஆவுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என்ற நம்பிக்கையில் ஓத வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட காலத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களோட ஒரு யுத்தத்துக்கு ஒரு பயணம் போறாங்க. போன சஹாபாக்களில ஒரு சஹாபி மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் வரல, அவர்கள் மட்டும் வரல, மற்ற எல்லாரும் வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட்ட வாராங்க. அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜஇ ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் வாராங்க. அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜஇ ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் வந்து சொல்லுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நபியே, நீங்க பயணம் போனீங்க, போன இந்த பயணத்தில எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க, இந்த மகன் மாலிக் மட்டும் வரல. அவர் எங்கேன்னு தெரியாது, நாயகமே. யார் சொல்கிறார்கள்?
அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் தான் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீங்க வீட்டுக்கு போயிட்டு உங்களோட வீட்டுல உங்களோட குடும்பத்தோட வைஃபோட சேர்ந்து லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அத நிறைய ஓதுங்கன்றாங்க. அத ஓதுங்கன்றாங்க. அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜாஇ ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் வீட்டுக்கு போயிட்டு வைஃப் இடத்துல சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போயிட்டு கேட்டேன், அவங்க இந்த ஓரலை சொல்லி தந்தார்கள். அப்ப உடனே வைஃப் சொன்னா, சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் உண்மைதான், அதுல டவுட் இல்லை, எங்களுக்கு நாங்க ஓதுவோம். எங்கட பிரச்சனை புள்ள திரும்பி வரணும், கவலையோடு இருக்கிற கவலை போகணும், புள்ள திரும்பி வரணும், சந்தோஷமாக வீடு வந்து சேரணும், ஆபத்தில்லாமல் வந்து சேரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க, உண்மை சொல்லி இருக்கிறார்கள், நாங்க ஓதுவோம் என்றாங்க. அந்த சஹாபியும் அவருடைய வைஃபுமாக உட்கார்ந்து ஓட ஆரம்பித்தார்கள். ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. இருக்கிற நேரத்தில் ராவு நடு நேரம், சுபஹாகல்ல, தஹஜ்ஜுடைய டைமாகல்ல, கொஞ்ச நேரமாகிறது, கதவு தட்டுகிற சத்தம் கேட்கிறது. கதவு தட்டுகிற சத்தம் கேட்கிறது. அப்ப இந்த அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜாஇ ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் கதவை திறந்து பார்த்தாங்க. டோரை திறந்து பார்த்தா மகன் மாலிக் வந்திருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. மகன் மாலிக் வந்திருக்கிறார். கேட்டாங்க, மகனே என்னவாப்பா உங்களுக்கு நடந்தது, என்ன உங்களோட பிரச்சனை, எல்லாரும் வந்துட்டாங்களே, நீங்க மட்டும் ஏன் லேட் ஆகிச்சு, ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு? அப்ப மகன் சொன்னாரு, வாப்பா எல்லாரும் நாங்க சஹாபாக்களோட போனோம், போன டைம்ல என்ன காபிர்கள் என்ன ஒட்ட பண்ணி என்ன பிடிச்சிட்டாங்க, பிடிச்சு ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன கட்டி வைத்தார்கள், இரும்பால கட்டினாங்க, சங்கிலி போட்டு கட்டினார்கள். கட்டினா நான் எவ்வளவு ட்ரை பண்ணினேன் வாரத்துக்கு, கலரை பார்த்தேன், கலர் இயலாது, கையை கட்டி வச்சா எப்படி வாரது, காலை கட்டி வச்சா எப்படி வாரது, வரையலாது. நான் அப்படி அந்த இடத்தில் இருந்தேன். கொஞ்ச நேரமாகிற நேரத்தில், ராவாகிற நேரத்தில் என்ன கட்டியிருந்த அந்த கட்டையெல்லாம் அப்படி கலந்துட்டு, சங்கிலியெல்லாம் அவுந்துட்டு, காலை கட்டியிருந்ததும் கலந்துட்டு, நான் பார்த்தேன் என்னை யார் பிடிச்சு வச்சிருக்கிறார்களோ, என்னை பிடித்து வைத்த காபிர்கள், அவர்களுக்கு தூக்கம் வந்து விட்டது, அவர்கள் படுத்து விட்டார்கள், அவங்க தூங்கிட்டாங்க. நான் அப்படி பார்த்தேன், எல்லாரும் தூக்கம், நான் அவுத்துக்கொண்டு அவங்க பின்னால வெளியே வாரேன். கலந்து வார நேரத்தில் அவர்களது ஆடுகளும் அவர்களோடு இருந்த ஆடுகளும் எனக்கு பின்னால் வந்தது. அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜாஇ ரலியல்லாஹு தஆலா அவங்க பார்க்கறாங்க, அவங்களுக்கு பின்னால நிறைய ஆடுகளும் வந்திருக்கிறது. நிறைய ஆடுகளும் வந்து பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வந்து சேர்ந்தார்கள். அப்ப அப்பா கேட்டாரு, அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜாஇ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், மகனே நீங்க வரோண்டிய தூரம் பெரிய தூரம் இல்லையா, தூரத்திலிருந்து நீங்க வந்திருக்கிறீங்க, இந்த சின்ன ஷோட்டான் இந்த டைம்ல எப்படி உங்களுக்கு வரையணும், அது பெரிய டிஸ்டன்ஸ் இல்லையா, அவ்வளவு தூரத்தில் நீங்க எப்படி வந்தீங்க? யாரு கேட்டாரு? வாப்பா கேட்டாரு. அதற்கு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், வாப்பா என்ன நடந்தது தெரியாது, நான் ஆடுகளோட ஏண்டா அந்த கட்டையெல்லாம் அவங்க பின்னால நான் வெளியே வர பார்க்கிற நேரத்தில் என்னை மலக்குமாறுகள் தூக்கி கொண்டார்கள், என்னை மலக்குமாறுகள் தூக்கி கொண்டார்கள், என்னை மலக்குமாறுகள் தூக்கி கொண்டு தான் இவ்வளவு குயிக்காக வந்துட்டு அவங்க போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமானது. அந்த சஹாபி அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜாஇ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஓடி வாராங்க செல்லுறதுக்காக. என்ன சொல்ல வாராங்க? இந்த விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு நான் படிச்சிட்டு போனேன், நீங்க லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லி தந்தீங்க, அதை நான் ஓதினேன், ஓதின பின்னால புள்ள வீட்டுக்கு வந்தார் என்று செல்லுறதுக்கு வாராங்க அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜாஇ ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர சொல்லிட்டாங்க, அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜாஇ நீங்க செல்ல தேவையில்லை,
உங்களுடைய இந்த சப்ஜெக்டில் அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். ஆயத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். என்ன ஆயத்? وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறானோ, இந்த விடயத்துக்கு அல்லாஹ் தஆலா தான் பொறுப்பு. தவக்கல்து அலல்லாஹ் இந்த உலகத்தில் யார் வாழ்கிறார்களோ அல்லாஹ் அவருக்கு போதுமானவன். உட சப்ஜெக்ட்ல அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்கிறது அவ்வளவு பவரான ஒன்று. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கத்துடைய கனவுகளில, சொர்க்கத்துடைய டோர்களில் ஒன்று தான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்கிறது. நிறைய நாங்கள் அவைகளை சொல்ல வேண்டும். இதோட ஹாஜத்துக்கள், பிரச்சனைகள் வந்தா, கவலைகள் வந்தா, கஷ்டங்கள் வந்தா, இவைகளை நாங்க சொல்லுவதால நம்பிக்கையோட அல்லாஹ் நீக்குவான். பாருங்க, அந்த சஹாபியை கெட்டி வச்சாங்க. அந்த கெட்டி வச்ச அந்த கவுடெல்லாம், சங்கிலி எல்லாம், இரும்பெல்லாம் கலந்துச்சு. மலக்குமார்கள் தூக்கி கொண்டு வந்து விட்டாங்க. தேவையான சொத்துக்கள் நிறைய ஆடுகளும் கிடைச்சிச்சு. கொஞ்ச நேரத்தில் அல்லாஹு தஆலா எல்லாம் கொடுத்துட்டான். எல்லாம் அல்லாஹு தஆலா கொடுத்துட்டான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அரிசை அல்லாஹ் படைச்ச பின்னால மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொன்னான், அரிசை தூக்க வேண்டாம். மலக்குமார்கள் அந்த அரிசை, அல்லாஹ்வுடைய அரிசை தூக்க இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அரிசை தூக்குறதுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு படித்து கொடுத்தது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதை சொல்லி போட்டு தூக்க வேண்டாங்க. மலக்குமார்கள் தூக்கினார்கள். ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று தான் வில்லனை எழும்பி சுபஹுக்கு பின்னால, மக்ரிபுக்கு பின்னால ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் 7 முறைகள். பெரிய ஒரு வேலை அல்ல, ஒரு நிமிஷத்தின வேலை. அதை 7 முறைகள் சுபஹுக்கு பிறகுக்கும் மக்ரிபுக்கு பிறகுக்கும் ஓதினால் துனியாட ஆகிராட எந்த விடயமாக இருந்தாலும் அல்லாஹ் அதற்கு போதுமானவர். அல்லாஹ் அதை செய்து தருவார். நாங்க கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் என்னோட துனியாட ஆகிராட விடயம் எல்லாத்துக்கும் அல்லாஹ் அதை நிறைவேற்றி தருவதற்கு அல்லாஹ் பாடம் எடுக்கிறார். எனவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் இப்படியான விடயங்களை படித்து என்னோட வாழ்க்கையில அமல் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், உமது பாவங்களை மன்னிப்பாயாக. ஒரு துனியாவுடைய ஆகிராவுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்தருள்வாயாக. உமது இபாதத்துக்களை வரக்கூடிய பிழைகளை, தவறுகளை யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக. சாலிஹான இபாதத்துக்களோட, சுகமான வாழ்க்கையோட, நிம்மதியான வாழ்க்கையோட நீண்ட ஆயுளை எம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. நோய்கள், ஆபத்துகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. உடம்பில் உள்ள நோய்களை, வருத்தங்களை யா அல்லாஹ் நீ லேசாக்கி விடுவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب